ஞானவேல், சுற்றி வந்த பகைவர்களை தோல் நடுங்க வைத்த சக்திவேல், ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவேல், அசுரர் தம்மை அஞ்ச வைத்த வீரவேல், மோதி அந்த குன்றழித்த சக்திவேல், மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல், வீரவேல் என்று நம்மையெல்லாம் புகழக்கூடிய அளவிற்கு, பக்தி பரவசத்தில் நம்மை திளைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான காட்சியை முருகப்பெருமான் காட்டிக் கொண்டிருக்கிறார். நாம் திருச்செந்தூருக்கே சென்று அருகிலே இருந்து பார்த்தால் கூட இப்படியான ஒரு காட்சியை நம்மால் காண முடியுமா என்று வியப்பிலே நம்மை விஞ்சக்கூடிய அளவிற்கு பக்தி பரவசத்தில் சண்முகனாக, கார்த்திகேயனாக, கடம்பனாக, கதிர்வேலனாக நமக்கு காட்சி தரக்கூடிய சண்முகனுடைய வடிவை பார்க்கிறோம். இதோ அறக்கரை அழிப்பதற்கு வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று நம்மையெல்லாம் பக்தி பரவசத்தில் திளைக்கக்கூடிய அந்த காட்சியினை கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் தொடர்ந்து தொடர்கிறார். காற்றில் மறைந்து மாயை காட்டும் கடந்தவத்தை பெற்ற ஜால 108 யுகங்களான வரம் பெற்ற சூரன் பத்மன் காற்றில் மறைந்து மாயை காட்டும் கடந்தவத்தை பெற்ற ஜால கடலாழம் மூழ்கி மரமான போதும் உடல் ஈறு கூற எதிர்கொண்டு நிற்கின்றார். அவன் சிங்க முகத்தை உடையவன். இறைவனிடத்திலே வரம் வாங்குகிற போது 1000 தலை 2000 கரங்கள் வேண்டும் என்று வரம் பெற்றான். அதுல என்ன சிறப்புனா, எத்தனை முறை பகைவர்கள் அதை அறுத்தாலும் அது மீண்டும் முளைக்க வேண்டும் என்கின்ற வரத்தையும் பெற்றார். முருகப்பெருமானை போர்க்களத்தில் முதலிலே சந்திக்கின்றான் சிங்கமுகன். அந்த சிங்கமுகனை பார்த்து முருகப்பெருமான் எதிர் நின்று சிரித்து நிற்கின்றார். சிரித்த முகத்தோடு இருக்கின்றான் சிங்கமுகாசூரன். இப்ப கூட பாருங்க, தலையாட்டும் போது சிங்கமுகன் சிரிச்சிட்டு தான் இருக்கிறான். கண்மமலத்தின் வெளிப்பாடு. கண்மம் என்றால் ஆசை. ஆசையின் வெளிப்பாடான அவன் முருகப்பெருமானை பார்த்து சொல்லுகிறான், முருகா, நீ பச்சிலம் பாலகன், 2-3 வயசு குழந்தைய கொன்னுட்டேங்கிற பாவம் எனக்கு வர வேண்டாம். அதனால் நீ போய் உங்க அம்மா பார்வதி கிட்ட விளையாடுன்னு சொல்றான். ஆனா முருகன் சிரிச்சிட்டே சொல்றார், சிங்கமுகா, விளையாடத்தான் வந்தேன், ஆனா எங்க அம்மா கூட இல்ல, உங்கூட விளையாட வந்த நீ ஏன் நின்று வேடிக்கை பார்க்கிறாய்? என்னை போல நீயும் சுற்ற வேண்டியது தானேன்னு கேட்கிறான். அப்போ முருகப்பெருமான் சிரிச்சிட்டே சொல்றாராமா, ஆடி அடங்குவது உங்கள் வேலை, உங்களை ஆட்டி வைத்து நின்ற இடத்திலேயே அடக்குவதுதான் என்னுடைய வேலை. ஆகவே நீ ஆடு, உன் ஆட்டம் எவ்வளவு வரை நீடிக்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்று முருகப்பெருமான் சொல்ல, சிங்கமுகன் முடிந்தால் என் கரத்தையும் சிரத்தையும் அறுத்து பார் என்று கூறுகிறார். ஒவ்வொரு கரத்தையும் சிரத்தையும் அறுத்து அறுத்து தள்ள தள்ள மீண்டும் சிரகரங்கள் அவனுக்கு முளைத்துக் கொண்டே இருக்கிறது. 1000 சிரகரங்களையும் அறுத்து தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் முருகப்பெருமானால் அது முடியவில்லை.
சிங்கமுகன் சிரித்துக் கொண்டே சொல்லுகிறான், என் கரத்தையும் சிரத்தையுமே உன்னால் அறுக்க முடியவில்லை. முருகா, நீயா என் உயிரை எடுத்துவிடப் போகிறாய் என்று அவன் ஏளனமாக கேட்டபோது முருகப்பெருமான் சொன்னார், நான் இன்னும் உன்னோடு சண்டை செய்யவில்லை, நீதான விளையாட கூப்பிட்ட, அதனால இப்போ உன்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன்னு சொன்னார். இப்போ நான் ஒரு பானம் போடுறேன், உன் தலையும் ஒரு தலை 2 கையை தவிர மற்றவைகள் முளைக்கிறதா பார் அப்படின்னு சொல்லி ஒரு பானத்தை விடுத்தார். ஒரு தலை 2 கையை தவிர மற்றவைகள் எல்லாம் அச்சு கீழே விழுந்தது. மீண்டும் சிறகரங்கள் உள்ளிருந்து முளைக்க தோன்றியது. முருகப்பெருமான் அத்தனையும் உள்ள போய் ஒளிஞ்சிச்சு. அப்பதான் சிங்கமுகனுக்கு ஒரு பயம் வந்தது. ஆஹா, இந்த முருகன் நம்மை கொன்று விடுவான் போல் தெரிகிறதே என யோசிக்க ஆரம்பித்தான். முருகா, நீ வளமையில் எல்லோரும் வைத்திருக்கிற ஆயுதங்களை வைத்து யுத்தம் செய்ய வரவில்லை. புதிதாக வேல் என்கிற ஏதோ ஒரு ஆயுதத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய். அதுவும் உன் சொந்த வேலும் அல்ல, கடன் வாங்கி வந்த வேல். அந்த வேலை வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் நீ வேடிக்கை காட்டுகிறாய். வேலின்றி வேறு ஆயுதத்தால் எங்களை கொல்ல முடியுமா என்று சிங்கமுகன் கேட்டபோது முருகப்பெருமான் சொல்றார், சிங்கமுகா, உனக்கு வேல் கிடையாது, உனக்கு குலிசாயுதம் என்று ஒரு ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதம் தான் உனக்கு. ஏனெனில் அது ஞானம் இல்லாதவர்களுக்குத்தான் வேல். உனக்கு ஞானம் உண்டு, ஆனால் அது இப்போது மறைந்திருக்கிறது. அந்த மறைந்ததை நான் குலிசாயுதத்தினால் நீக்கி காட்டுகிறேன் என்று சொல்லி சிங்கமுகனுக்கு குலிசாயுதத்தை விடுத்து அவனுடைய கண்மத்தை அழித்து காட்டினார் முருகப்பெருமான். நமக்கும் மனசுக்குள்ள எத்தனை ஆசை, சின்ன சின்ன ஆசையில ஆரம்பிச்சு கோடி 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 ஆசைகள் வச்சிருக்கிறோம். அந்த ஆசைகளே நம்முடைய பிறவிக்கு காரணம். பிறவி நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செந்திலம்பதிக்குத்தான் வர வேண்டும். இதோ கண்மத்தை அழிக்க முருகப்பெருமான் தனது ஆயுதத்தோடு புறப்பட்டு விட்டார். எப்படி சிங்கமுகனின் கண்மம் அழிந்ததோ, அந்த சிங்கமுகன் அழிந்து தேவிக்கு சிங்கவாகனமாக பெற்றானோ, அதுபோல் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விதமான கண்மமும் அழிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, செந்தில் நாதனுக்கு, ஜெயந்திநாதனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, செந்தூர் முருகனுக்கு, தணிகை நாதனுக்கு, பாலசுப்பிரமணியனுக்கு, வள்ளி மலாலனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தண்டாயுத பாணிக்கு, சுவாமிநாத மூர்த்திக்கு, பழனிமலை ஆண்டவனுக்கு, திருத்தணிகை முருகனுக்கு, பழமுதிர்ச்சோலை பாலனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, சுவாமிமலை நாதனுக்கு. இதோ சிங்கமுகனின் சங்கத்தலை வீழ்ந்து அவனுடைய கண்மம் அழிந்து அவன் முருகப்பெருமானிடத்தில் தன்னை முழுவதும் சரணாகதியாக தந்துவிட்டு தான் எந்த இடத்திலிருந்து புறப்பட்டானோ அதே இடத்தை நோக்கி மீண்டும் சென்று விட்டான். மாயை அழிந்தது, கண்மம் அழிந்தது. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடியது ஆணவம் ஒன்றுதான். ஆணவம் அத்தனை சுலபமாக அழிந்து விடுமா என்ன? நான், எனது, என்னுடையது, என்னை தவிர இந்த உலகில் ஒருவரும் பெரியவன் இல்லை என்று எண்ணக்கூடிய சூரபதுமன் அதோ அங்கு தயாராகி கொண்டிருக்கின்றான். சூரனை